ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? பாஜக தனது தலைவர்கள் குடியிருக்கும் வீட்டு முகவரி உள்ள பகுதிகளில் இருந்து போலி வாக்காளர்களை சேர்ப்பதற்கு அதிக அளவில் விண்ணப்பித்து தேர்தல் ஆணையத்தை ஏமாற்ற முயற்சிக்கிறது என்று ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆம் ஆத்மி மாநிலங்களவை உறுப்பினர் சஞ்சய் சிங், பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் அவர்கள் வசிக்கும் வீட்டு முகவரியில் இருந்து பல புதிய வாக்காளர்களுக்கான விண்ணப்பங்களை அளித்துள்ளனர். மத்திய அமைச்சர்கள், பாஜக எம்பிக்கள் மற்றும் அக்கட்சியை சேர்ந்த தலைவர்கள் தேர்தல் ஆணையத்தின் கண்களில் மண்ணை தூவி அதன் மாண்புடன் விளையாட நினைக்கிறார்கள். புதுடெல்லி தொகுதியின் பாஜக வேட்பாளரான பரவேஷ் வர்மா எம்பியாக இல்லை என்றாலும் மே முதல் ஜனவரி வரை 8 மாதங்களாக எம்பி பங்களாவை காலி செய்யாமல் அந்த பங்களாவின் முகவரியில் இருந்து 33 புதிய வாக்காளர்கள் பெயர்களை இணைக்க விண்ணப்பித்துள்ளார். இரண்டாவதாக, மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி அவரது வீட்டு முகவரியின் பெயரில் புதிதாக 26 வாக்காளர்களின் பெயர்களை இணைக்க விண்ணப்பித்துள்ள நிலையில் மத்திய இணையமைச்சர் கமலேஷ் பாஸ்வான் அவரது வீட்டு முகவரியில் இருந்து 26 வாக்காளர்களின் பெயர்களை இணைக்க விண்ணப்பித்துள்ளார் என்று குற்றம் சாட்டினார். மேலும் புதுடெல்லியில் தேர்தல் ஆணையத்தின் கண்ணை மறைத்து நடத்தும் நாட்டின் மிகப்பெரிய தேர்தல் முறைகேடு இது என்றும் இதுகுறித்து தேர்தல் ஆணையம் கவனிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார்.